அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை சேஞ்ச் என் வாழ்க்கையில, எத்தனை. இப்போ இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்றேன், ஆனா இந்த வார்த்தையை நான் தியானிச்சு பிரசங்கம் பண்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையினுடைய விளக்கம் வந்து எனக்கு இல்லை, தெரியாது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்துல நான் இருந்ததை நினைக்கிறேன், ஐயோ எவ்வளோ தடுமாற்றம் தெரியுமா, எவ்வளோ நிமிஷத்துக்கு நிமிஷம் தடுமாற்றம், நொடிக்கு நொடி தடுமாற்றம், ஒவ்வொரு நாளும் தடுமாற்றம். படிக்கிறதுக்கு ஒரு தடுமாற்றம், இது நம்முடையதா, அளவே இல்லை. சிக்கானதே எதனாலன்னா இந்த தடுமாற்றத்தினால தான் நான் சிக்காயிட்டேன். இது எனக்குரியதா இல்லையா, இது நமக்கு தானா, இது கர்த்தர் நம்மளை நடத்துறாரா, இதை செய்வோமா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா நான் இல்லவே இல்லை. ஆனா கர்த்தரோட நெருங்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய மகிமை நான் உணர்றேன். இப்ப என்ன பண்றேன்னா, சில காரியத்திற்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தெளிவா டிசைட் பண்ணி இது இல்லைன்னா சரி, நோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து இல்லைன்றதை என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. ஒரு காரியத்தை இல்லைன்றதை ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளவு யோசிச்சு, ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம எடுக்கணும்னு நினைச்ச உடனே ரொம்ப யோசிப்போம், பெரிய விதமாக யோசிச்சு, அதை அப்படி இப்படி நல்லா யோசிச்சு பெரிய கற்பனை பண்ணி அது கிடைக்கும்னு நினைச்சிட்டு திடீர்னு பார்த்தா அது இல்லைன்னு உடனே அப்படியே மனசே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டோம், இவ்வளோ யோசிச்சோம், இவ்வளோ ஜெபம் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இல்லைன்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் மனசு என்ன சொல்லு தெரியுமா, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லடா, அதனால இல்லடா, சரி அடுத்த உடனே பாரு, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும். அந்த இந்த தைரியம் வந்ததற்கு பிற்பாடு உண்மையிலே நான் என்ன பண்றேன்னா, நிறைய டென்ஷன் இல்லை, நிறைய வருத்தம் இல்லை, இன்னும் நிறைய காரியத்திற்கு கர்த்தர் நம்புறாருன்ற ஒரு தைரியம் நமக்கு வந்துருச்சு. நான் எனக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாருக்கும் அது கிடைக்கும். கர்த்தர் கிருபையாய், ஆமென். அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு போல்ட்னஸ், அந்த மாதிரி ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஸ்பிரிட்டை கர்த்தர் உங்க மேல கர்த்தர் கிருபையாய் வைப்பார்.